இவங்க நிறைய திமுக தரப்புலேருந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஃபீல்டு ஒர்க்கு கீழே செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இருந்தே இப்போ ஏறத்தாழ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே இருந்தே எல்லா வகையிலான வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதனால் கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்காங்க. இது ஒரு ஐடியாலஜிக்காகவும் பார்க்கணும், நம்ம ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயமாகவும் பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதாவை கால் ஒன்று விட மாட்டாங்க. அதில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அது அதிமுகவில் இருக்கிறவங்களே இன்றைக்கி பாரதிய ஜனதா கூட்டணின்றதை ஏற்றுக்காத ஒரு மனநிலையில் உள்ள பெரும்பான்மை மக்கள் தொண்டர்கள் இருக்காங்க. அதனால் இப்போ அந்த இது இங்கே எடுபடாது. இயல்பாகவே இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்குன்ட்டு ஒரு தன்மை இருக்குது. இங்கே அந்த அரசியல் எடுபடுறதுக்கு வாய்ப்பு குறைவு. அது அதிமுக நட்டம் தான். பாரதிய ஜனதா லாபம் அடையும். குறிப்பாக கணிசமான சீட்டு நிற்க போகிறாங்க. அவங்க வாக்கு வங்கி உயர்த்தி காட்ட போகிறாங்க. நான் இப்போ அதிமுக இவங்க இப்போ டிடிவியும் அதிமுக எல்லாம் ஒன்றா தான் ஒன்றா ஆகிட்ட மாதிரி தான் ஆகிப்போச்சு. அப்போ அதிமுக ஓட்டு, பாமக ஓட்டு, இப்போ மற்ற கட்சிகள் இப்போ இவங்க தேமுதிகவில் எங்கே இருக்காங்க, யார் கூப்பிடலன்னு புலம்புறாங்க. அந்த அம்மா வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவ்வளோ நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு. அதனால் திமுகவுக்கு பிரகாசமாக இருக்குது வாய்ப்பு. மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ திமுக எதிர்ப்போட்டு முன்ன கூட சொன்னீங்க நீங்கள், விஜய் இவங்களுக்கு அதிமுக போகுன்ட்டு. அதுக்கு மாற்று வழி இல்லாததுனால அவங்க அதிமுக போட்டாங்க. இப்போ மாற்று வழி இருக்குது, விஜய்க்கு போட போகிறாங்க.